வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக தனது பதவியிலிருந்து விலகுமாறு பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தம் வந்த போதிலும் அத்தகைய அழுத்தத்திற்கு பணிந்து தாம் பதவி விலகப் போவதில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார். ஜனாதிபதியால் மட்டுமே தன்னை அப்பதவியிலிருந்து நீக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். சிறை மோதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அதிகாரிகள் தற்போது மிகவும் சுதந்திரமான முறையில் தங்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் அதேபோல் மோதலில் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கைதிகள் அளித்த வாக்குமூலங்கள் ஒட்டுமொத்த விசாரணையை வெற்றிகரமாக்கவும் உண்மையான தகவல்களை வெளிக்கொணரவும் மிக முக்கியமான சான்றுகளாக அமையும் என்றும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை மாற்றுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரை எழுத்து மூலம் கோரியுள்ளார். உங்களுக்கு தெரிந்தபடி நாடாளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியில் என்னை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் வன்முறை அச்சுறுத்தல் விடுத்தும் இழிவான சொற்களை பயன்படுத்தியும் வருகின்றார். குறிப்பிட்ட அந்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். இருப்பினும் வழக்கமான நடைமுறையை மீறி குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு மூத்த உறுப்பினர்களுக்கு இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பிறகு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமர வைக்கும் வழக்கமான நடைமுறைக்கிணங்க குறிப்பிட்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை என்னிடமிருந்து இடதுபுறமாக நகர்த்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறையில் வெடித்த மோதல் குறித்து பாதுகாப்பு படைகள் பல முக்கிய விவரங்களை வெளியிட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு வழிவகுத்த 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையிலான கொடூரமான தாக்குதல் மற்றும் கொலை கட்டுவெல்க சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரினால் முழுமையாக திட்டமிடப்பட்டது என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் சிறையில் 2 நாட்களாக கடுமையான மோதல்கள் நடந்த போதிலும் மோதலை தூண்டியதாக கூறப்படும் கட்டுவெல்லுகம சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு எந்தவித காயமோ அல்லது பாதிப்போ ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த மோதல்களில் முதல் நாளில் கொல்லப்பட்ட 2 கைதிகளின் தாக்குதல் மற்றும் கொலை சுரேஷின் தலைமையில் நடத்தப்பட்டது என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட 2 கைதிகளும் கட்டுவெல்லகமவில் சுரேஷின் கும்பலுடன் தொடர்புடைய நெருங்கிய கூட்டாளிகள் என்றும் பின்னர் சுரேஷின் கும்பலில் இருந்து பிரிந்து தனிப்பட்ட குழுவுடன் சிறையில் இருந்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் குறித்த தகவல்களை சிறை அதிகாரிகளுக்கு வழங்கியதாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக அவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. கட்டுவெல்லகம சுரேஷிடம் எதிர்காலத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியவற்றால் விசாரணை நடத்தப்பட உள்ளது. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலி தாக்கல் செய்துள்ள ரெட் மனுவுடன் தொடர்புடைய 600 பக்கங்களுக்கு மேற்பட்ட முக்கியமான மேலதிக ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை அவரது சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். தற்போது உடல்நலக்குறைவால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரின் மனு எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் குறித்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய ஆவணங்களின் மூலம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகள் மற்றும் அக்காலகட்டத்தில் சிஐடி மூத்த அதிகாரிகள் செயற்பட்ட விதம் தொடர்பாக இதுவரை வெளிவராத பல ரகசிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றின் மூலம் தாக்குதலுக்கு நேரடியாக பொறுப்பானவர்கள் யார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அப்போது சிஐடியில் பணியாற்றிய சில மூத்த அதிகாரிகள் விசாரணைகளை திட்டமிட்டு புறக்கணித்ததும் கடமையில் பாரிய அலட்சியம் காட்டியதும் உறுதிப்படுத்தப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்தவித அரசியல் தலையீடுமின்றி சுயாதீனமாக நடைபெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போதைய அரசியல் மற்றும் சமூக சூழலில் அந்த சுயாதீன கொள்கை முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் மனுதாரர் சுரேஷ் அலி நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார். இந்த வழக்கில் தலையீடு செய்து கருத்து முன்வைக்க பல சிவில் அமைப்புகள், தேசிய அமைப்புகள் மற்றும் மகாசங்கத்தினர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்து அனுமதி கோரியுள்ளனர். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம், உலகளாவிய இலங்கை மன்றம், தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளும் திம்புலாகல, ஹங்கொடவில, களனி மற்றும் மாலவி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பல பௌத்த தீதர்களும் வழக்கில் தலையீடு செய்ய அனுமதி கோரியுள்ளனர். பிரதான மனுவுடன் இந்த அனைத்து தேசிய அமைப்புகள் மற்றும் மகாசங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட உபமனுக்களையும் நீதிமன்றம் பரிசீலிக்க உள்ளது. மட்டக்களப்பு பகுதியில் 13 வயது சிறுமியொருவரை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைதான IRC பட்டியலில் உள்ள சந்தேக நபர் ஒருவரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம்
புதன்கிழமை பிணையில் விடுவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிணையில் விடுவிக்கப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியான 31 வயதுடைய சந்தேக நபர் சிறுமியின் உறவினர் என கூறப்படுகின்றது. சிறுமியின் குடும்பத்தில் நிலவிய பிரச்சினை காரணமாக அவர் உறவினரான சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று தங்குவது வழக்கம். கடந்த 6ஆம் தேதி இரவு அங்கு தங்கியிருந்த சிறுமியை நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று வீட்டின் பின்புறம் இருந்த பாலடைந்த காணியில் வைத்து சந்தேக நபர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். சம்பவத்தை மூடி மறைக்க பெற்றோர் முயன்ற நிலையில் பிரதேசவாசி ஒருவர் வழங்கிய தகவலின் பேரில் போலீசார் விசாரணைகளை நடத்தி சந்தேக நபரை திங்கட்கிழமை கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வரும் போலீசாரின் IRC பட்டியலில் உள்ள குறித்த சந்தேக நபரை நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவித்துள்ளது. இந்த தீர்ப்பு பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முன்னாள் தனிச் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் உள்ள சுகீஸ்வர பண்டாரவின் பிணை மனுவை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் அவரை மேலும் ஜூலை 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து ஊதியம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வரும் பொழுது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பேச வேண்டாம் என சைகை மொழியில் கூறியுள்ளார். இதன்போது எடுக்கப்பட்ட காணொலியொன்று தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த நபர் யாரென்ற விவரங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரமானது தற்செயலானது அல்ல என்று எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் பசில் ராஜபக்ஷவை காப்பாற்றுவதற்காக சிறைச்சாலைகளில் பாதுகாப்பில்லை என்பதை நிரூபிக்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என்று குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்ஷவிற்கு தற்போது பிடியாணை பிறப்பித்திருக்கும் நிலையில் அதனை திசை மாற்றுவதற்காக இந்த நாடகம் நடத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் நீதியமைச்சரை பதவி விலக்கினால் உயிரிழந்தவர்கள் மீண்டும் வருவார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட 8 பேருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரில் 7 பேர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்ததோடு மேலும் ஒருவர் முன்னிலையாகாத நிலையிலேயே வழக்கு விசாரணையை முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 1997ஆம் ஆண்டு கொழும்பு நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட தாராவதி பகுதியில் ஹேவா படகொடகே குசுமாவதி மற்றும் வேலாயுதம் உதயகுமார் ஆகியோர் கொலை செய்யப்பட்டதுடன் மேலும் பலர் காயமடைந்த சம்பவம் தொடர்பிலேயே சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீண்டகால வழக்கு விசாரணையின் பின்னர் தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட 8 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுவதாக நீதியரசர் உத்தரவிட்டார்.